இந்த பிரபஞ்சத்திலே வேகமானது எது அப்படின்னு கேட்டால் நம்ம ஈஸியாக சொல்லிடுவோம், அது லைட். 3 lakh km/s டிராவல் பண்ணும். எர்த்லேருந்து சன்னுக்கு நம்ம லைட் ஸ்பீடில் டிராவல் பண்ணுறோம்னா 8 minutes 20 seconds மட்டும்தான் ஆகும் நம்ம சன்னை ரீச் பண்ணுறதுக்கு. லைட் அவ்வளோ ஸ்பீடாக டிராவல் பண்ணும். பட் லைட்டுக்கு எந்த ஒரு ஷேப்பும் இல்லை. ஷேப் உள்ள ஒரு பொருள் இந்த பிரபஞ்சத்திலே எது ஸ்பீடாக இருக்கும்னு பார்த்தீங்கன்னா பல்சர் ஸ்டார் தன்னைத்தானே 716 தடவை ஸ்பின் பண்ணிக்கும் per second. இது ஏன் இவ்வளோ ஸ்பீடாக சுற்றுது? ஃபிசிக்ஸ் பிரின்சிபல் என்ன சொல்லுதுன்னு பார்த்தீங்கன்னா கன்வர்ஷன் ஆஃப் ஆங்குலர் மூவ்மெண்ட். சிம்பிளாக சொல்லணும்னா பல்சர் ஸ்டார் எப்படி உருவாகும்? ஒரு மேசிவ் சைஸில் இருக்க ஒரு ஸ்டார் அதோட காலம் முடியிறப்போ அதோட அவுட்டர் லேயர்ல இருக்க மாஸ் குறைஞ்சு அதோட இன்னர் கோர்ல இருக்க மேக்னெட்டிக் ஃபீல்ட் தன்னைத்தானே உள்வாங்கி மிகப்பெரிய எக்ஸ்ப்ளோஷனா வெடிச்சு சதறும். அதை தான் நம்ம சூப்பர்னோவா எக்ஸ்ப்ளோஷன் சொல்றோம். ஒரு பல்சர் ஸ்டாருக்கு ஒரு சில விதிமுறைகள்லாம் இருக்கு. அதெல்லாம் இருந்தால் மட்டும்தான் அதை பல்சர் ஸ்டாரா கன்சிடர் பண்ணுவாங்க. அப்படி அது என்னென்ன விதிமுறைகள்னு பார்த்தீங்கன்னா, ஸ்டாரோட இன்னர் கோர் நல்லா டென்ஸ் ஆகி நியூட்ரான் ஸ்டாரா மாறும். அந்த நியூட்ரான் ஸ்டார் தன்னைத்தானே 716 தடவை சுத்தி ஹை மேக்னெட்டிக் ஃபீல்டு இருந்து அதோட போல்ஸ்ல இருந்து ரேடியேஷனை எமிட் பண்ணா அது ஒரு பல்சர் ஸ்டாரா கன்சிடர் பண்ணுவாங்க. இப்படிதான் பல்சர் ஸ்டார் பிறக்குது. இப்போதான் புரியுது பல்சர் பைக்குக்கு பேர் எங்க இருந்து எடுத்திருப்பாங்கன்னு. இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான கான்டென்ட்ஸோட அடுத்த வர வீடியோஸ்ல பார்க்கலாம். பை.